ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம மல்லிகை பூவை எளிய முறையில அதே சமயம் வெவ்வேறு ஸ்டைல்ல எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போறோம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல முறை 1. இது நாம எப்பவும் கற்ற வழக்கமான பாரம்பரிய முறை. 2 பூக்களை எதிரெதிர் விசையில வச்சு நூலை ஒரு சுத்து சுத்தி அப்படியே விரல்களுக்கு நடுவுல ஒரு முடிச்சு போடணும். பூக்கள் நழுவாம இருக்க ஆரம்பத்துல 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பூக்களையும் நெருக்கமா வச்சு கட்டிக்கிட்டே வரலாம். அடுத்து முறை 2. இது பூ நல்லா அடர்த்தியா உருண்டையா மாலை மாதிரி வர்றதுக்கான முறை. ஒரு பூவை வச்சு முடிச்சு போட்டதுக்கப்புறம் அடுத்த பூவை கொஞ்சம் பக்கவாட்ல சைட்ல தள்ளி வச்சு கட்டணும். ஒவ்வொரு பூவையும் இப்படி சுத்தி சுத்தி வச்சு கட்டும்போது பூக்கள் பார்க்க நல்லா குண்டா மாலை மாதிரி அழகா வரும். கல்யாண ஜடைக்கு இந்த மாதிரி கட்டினா சூப்பரா இருக்கும். இப்போ முறை 3. இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான மாலை முறை. ஒரே நேரத்துல 3 அல்லது 4 பூக்களை ஒன்னா சேர்த்து வச்சு நூலை சுத்தி டைட்டா முடிச்சு போடணும். பூவோட காம்புகள் வெளியில தெரியாத அளவுக்கு பூக்களை நெருக்கமா வச்சு கட்டணும். பாருங்க, எவ்வளவு தடிமனா சூப்பரா வருதுன்னு. நாம கட்டின பூக்களை அழகா ரவுண்டா மடிச்சு வச்சா பார்க்கவே எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ கடைசியா இன்னொரு ஈஸியான மெத்தடையும் பார்த்திடலாம். கடைசியா முறை 4. இது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு பூவா எடுத்து அதோட காம்பு பகுதியில மட்டும் நூலை சுத்தி சுத்தி லைனா கட்டிக்கிட்டே வரணும். பூக்கள் ஒன்னோட ஒன்னு மோதாம தனித்தனியா அழகா லேயர் மாதிரி நிக்கும். பிகினர்ஸ் இதை ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 விதமான முறைகள்ல மல்லிகைப்பூ எப்படி கட்டுறதுன்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு இதுல எந்த முறை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.